இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்ப ராமாயணத்தில் உள்ளதாக கம்பன் விழாவில் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவினை தொடங்கி வைத்து கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாரதி சரவணகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, வி.பி. ராமலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன், கம்பன் கழக செயலர் வி.பி. சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். முன்னதாக விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயம் எதிர்கொள்கின்ற பல சிக்கல்களுக்கான தீர்வுகள் கம்ப ராமாயணத்தில் இருப்பதாகவும், ஒரு அரசின் பொறுப்பு குடிமக்களின் நலம், நேர்மையான வாழ்க்கை, நம்பிக்கையான உறவு எல்லாம் இந்த காவியத்தில் இருப்பதாகவும் தெரிவித்த அவர், நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் சகோதரத்துவ உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து கூறிய காவியம் கம்ப ராமாயணம் என்றும் பெருமிதம் கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், இணை இயக்குனர் விஜய் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசு புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகப்படுத்தி ஓராண்டு நிறைவடையும் நிலையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வரும் 13ஆம் தேதி சீராய்வு கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடாக நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கவர்னர் கைலாசநாதன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், ஐஜி அஜித்குமார் சிங்லா, சிறப்பு செயலர் கேசவன், டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதி போலீஸ் அதிகாரிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். கூட்டத்தில் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சவால்கள், சிரமங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தி வருவது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்த கவர்னர் பேசிய பொழுது, சுமார் 200 ஆண்டுகால பழமையான நீதி பரிபாலன முறையை மேம்படுத்தும் வகையிலும், குடிமக்களுக்கான பாதுகாப்பு, விரைவாக நீதி கிடைப்பது ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் தனி மனித உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். கோரிமேடு பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் இரவு அரசு பல் மருத்துவக் கல்லூரி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த 2 வாலிபர்கள் பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகம் அடைந்து பைக்கை சோதனை செய்தனர். அதில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 2 கிலோ 40 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் பாக்கமுடியான்பேட் பக்ரிசாமி மகன் செல்வராஜா, வெங்கடாஜலபதி என்கின்ற செல்வா வயது 29, கோவிந்தசாலையைச் சேர்ந்த சார்லஸ் மகன் ஜோசப் வில்சன் வயது 24 என்பது தெரிய வந்தது. மேலும் கோரிமேடு பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 2 கிலோ 40 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், பைக், 2 மொபைல் போன்கள் மற்றும் ரூபாய் 41,300 ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வில்லியனூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை சட்டத்திற்கு புறம்பாக வெட்டிய வனத்துறை அமைச்சரை கண்டித்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வில்லியனூர் மாட வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வனத்துறை அமைச்சராக உள்ள தேனி ஜெயக்குமார் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும், தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் செயல்படுவதாகவும், தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு 500, 400, 300 ஆண்டுகளை கடந்த மரங்களை வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி வருவதை கண்டித்து
வில்லியனூர் மாடவீதியில் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி சாய்க்கும் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற பாதுகாப்பு இயக்க தலைவர் ஆறுமுகம், இளவரசன், சமூக மூத்த வன்னியர் சங்க தலைவர் அழகானந்தம், சமூக ஆர்வலர்கள் முரளிதரன், PRT பிரபு, கல்தாக்குப்பம் சரவணன் மற்றும் செம்படுகை நன்னீர் இயக்கம் ராமமூர்த்தி உட்பட பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசாரின் அவசர கூட்டத்தில் ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க IG அஜித்குமார் சிங்லா போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் அண்மையில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார். இது குறித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இந்தியா கூட்டணி கட்சியினரும் மாநில சட்டம் ஒழுங்கும் சம்பந்தமாக புகார் அளித்தனர். அதையடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் சட்டம் ஒழுங்கு போலீசாரின் அவசர கூட்டம் போலீஸ் தலைமையகத்தில் IG அஜித்குமார் சிங்லா தலைமையில் நேற்று நடைபெற்றது. DIG சத்யசுந்தரம், சட்டம் ஒழுங்கு சீனியர் SP கலைவாணன், அனைத்து SPக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின் IG அஜித்குமார் சிங்லா பேசிய போது, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்க வேண்டும், அமைதிக்கு யாராவது குந்தகம் விளைவித்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது, ரவுடிகள் மீது புகார் வந்தால் சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, ரவுடிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதில் பாரபட்சம் காட்டக்கூடாது, சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ரவுடிகள் மீது தொடர் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும், தொடர் குற்றங்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது குண்டாஸ் போட்டு சிறையில் தள்ளுங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விஷயத்தில் யாருக்காகவும் நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது, நடவடிக்கை எடுத்துவிட்டு வந்து தகவல் சொல்லுங்கள், ரவுடிகள் விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு இரும்பு கரம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசினார். புதுவை நகர பகுதிகளில் பைக் திருடிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி SP பட்டேல் சாலை சந்திப்பில் நேற்று முன்தினம் பெரியகடை சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த 2 பேரை நிறுத்தி விசாரித்தனர். இதில் அவர்கள் ஓட்டி வந்த பைக்கிற்கு ஆவணங்கள் இல்லை என தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் அவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பரத்குமார் வயது 18, சூர்யா வயது 18 என்பது தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த பைக் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் திருடியதை ஒப்புக்கொண்டனர். போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அமலூர்கோவம் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளில் பள்ளியின் தாளர் லோர்துசாமி வாழ்த்தினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அமலூர்கோவம் மேல்நிலைப்பள்ளி 30வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுச்சேரி அமலூர்கோவம் மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 783 மாணவர்கள் எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். பள்ளி அளவில் மாணவி வைஷாலி 594 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார். மாணவர் பாலாஜி 589, மாணவி திகழ்மதி 586 பெற்று 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்தனர். 75% மேல் 504 மாணவர்கள், 60 முதல் 74% வரை 258 மாணவர்கள் மதிப்பெண் பெற்றுள்ளனர். 550க்கு மேல் 71 பேர், 500க்கு மேல் 267 பேர் மதிப்பெண் பெற்றுள்ளனர். பிரெஞ்சு பாடத்தில் 25, உயிரியல் 2, கணிதம் 3, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 34, பொருளாதாரம் 2, வணிகவியல் 7, வணிக கணிதம் 1, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 8 என 82 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 90 மதிப்பெண்ணிற்கு மேல் 205 பேர், பிரெஞ்சு 201, ஆங்கிலம் 201, இயற்பியல் 21, வேதியியல் 118, உயிரியல் 77, கணிதம் 86, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 157, பொருளியல் 15, வணிகவியல் 23, கணக்கு பதிவியல் 18, வணிக கணிதம் 9, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 20 மாணவர்கள் எடுத்துள்ளனர். பள்ளி அளவில் சாதித்த மாணவர்களை தாளாளர் லோர்துசாமி சால்வை அணிவித்து பாராட்டினார். அவர் கூறுகையில், முதலிடம் பெற்ற மாணவி வைஷாலிக்கு 4 கிராம் தங்க நாணயம், 2ஆம் இடம் பெற்ற மாணவர் பாலாஜிக்கு 2 கிராம் தங்க நாணயம், 3ஆம் இடம் பிடித்த திகழ்மதிக்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதித்து வருகிறது. இதற்கு காரணமான ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் என்றார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி ராஜபவன் தொகுதியைச் சேர்ந்த மாணவி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அனிஷா என்ற மாணவி
ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினார். தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் 600க்கு 576 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார். அம்மாணவி அனிஷா சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தை அவரது அலுவலகத்தில் சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மாணவிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது மாணவியின் பெற்றோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான வீரம்மா, விஜய், லட்சுமி, செல்வம், பிரகாஷ், மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இந்த குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி ரவிச்சந்திரனை சந்தித்து உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் கண்டக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு குடியிருப்புகளில் விடுபட்டு போன குடியிருப்புகளில் மறுசீரமைப்பு செய்தல், கண்டக்டர் தோட்டம் பகுதியில் D1, D2, D3, D4 ஆகிய 4 அரசு குடியிருப்புகளுக்கு செல்லும் வழிகளில் உள்ள சிமெண்ட் சாலைகளை புதிய சாலைகளாக அமைத்தல், கோவிந்த சாலை ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளையும் சீரமைத்தல் மற்றும் புதுச்சேரி அரசு மூலம் வீடு கட்டுவதற்கான மானிய உதவித்தொகை வழங்குதல் போன்ற மக்கள் பிரச்சனை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனையில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்தியன் காஃபி ஹவுஸ் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் பொது மேலாளர் இளம்பூவனை கண்டித்து CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியன் காஃபி ஹவுஸ் கூட்டுறவு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் சிற்றுண்டிகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு காஃபி ஹவுஸ் கூட்டுறவு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. 3 ஆண்டிற்கு ஒருமுறை காஃபி ஹவுஸ் நிறுவனத்தை வழிநடத்த பிரதிநிதித்துவ தேர்தலில் CITU சங்கம் மட்டுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. இந்நிறுவனத்திற்கு கூட்டுறவுத்துறை சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பொது மேலாளர் SP இளங்கோவன் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவும் CITU பிரதிநிதிகள் எடுக்கும் முடிவிற்கு ஒப்புதல் தர மறுப்பதோடு மாற்று தொழிற்சங்க பிரதிநிதிகளின் தூண்டுதலோடு நிறுவனம் நலிவடைவதற்காகவே செயல்பட்டு வருவதை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு CITU இந்தியன் காஃபி ஹவுஸ் தொழிலாளர் சங்கத்தின் செயல் தலைவர் கொளஞ்சியப்பன் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைவர் ராஜாங்கம், CITU மாநில செயலாளர் சீனிவாசன், மாநில தலைவர் பிரபுராஜ், காஃபி ஹவுஸ் தொழிலாளர் சங்க துணைத் தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். சங்க நிர்வாகிகள் கிருஷ்ணன், சுரேந்திரன் உட்பட திரளான காஃபி ஹவுஸ் தொழிலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற போலி மொபைல் செயலியில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப், Facebook உள்ளிட்ட ஆன்லைன் மூலமாக அதிக லாபத்தை கொடுக்கின்றோம் என்று பொதுமக்களை ஏமாற்றுவது நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது. அதுபோன்று புதுச்சேரியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஏமாந்துள்ளனர். ஆன்லைனில் வந்த சைபர் மோசடி கும்பல் உருவாக்கிய லிங்க் மூலம் மொபைல் செயலிகளில் 3500 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் 30 நாட்களுக்கு தினசரி 112 ரூபாய் தருகிறோம், 23,000 ரூபாய் செலுத்தினால் 60 நாட்களுக்கு தினசரி 805 ரூபாய் கொடுக்கின்றோம், 28,000 ரூபாய் செலுத்தினால் 30வது நாளில் தங்கமாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது 1,08,000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்பன போன்ற பல்வேறு ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். பணம் செலுத்திய ஒரு சிலருக்கு மட்டும் 60 நாட்களுக்கு மோசடி கும்பல் சொன்னபடி பணத்தை கொடுத்ததுடன் முதலீடு செய்த பணத்தையும் திருப்பி கொடுத்துள்ளனர். இவ்வாறு மோசடி கும்பல் உருவாக்கிய போலி மொபைல் செயலியின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு நேற்று வரை 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. அதில் பல்வேறு மொபைல் செயலிகளில் பணத்தை செலுத்திய பின் அந்த மொபைல் செயலியை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் வரும் லிங்க், மொபைல் செயலி மூலம் பண முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும், தங்கம் தருகிறோம் போன்ற ஆன்லைன் விளம்பரத்தை யாரும் நம்ப வேண்டாம். இது போன்ற விளம்பரத்தை நம்பி புதுச்சேரியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் ஏமாந்துள்ளனர். ஆகவே அது போன்ற செயலிகளில் பணத்தை செலுத்தி தங்களது பணத்தை இழக்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளனர். வீடு வாடகைக்கு எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து மாணவர்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். முருங்கம்பாக்கம் அரசு கேட்டரிங் கல்லூரி அருகே மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான
குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறித்து வைத்து விற்பனை செய்வதாக முதலியார்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அந்த வீட்டை நேற்று முன்தினம் சோதனை செய்தனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் தப்பியோட முயற்சி செய்த போது அவர்களை மடக்கி பிடித்தனர். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த விஜயகுமார் வயது 43, திருநெல்வேலி சித்திரகுமார் வயது 33, சென்னை சோழிங்கநல்லூர் சந்தானராஜ் வயது 42, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சுரேஷ் வயது 34 ஆகியோர் என்பது தெரிய வந்தது. சித்திரகுமார், சுரேஷ் ஆகியோர் மூலம் குட்கா பொருட்களை வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கி வந்து அதனை வாடகை வீடு எடுத்து பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விஜயகுமார் உட்பட 4 பேரை கைது செய்து ஒரு கார், 7 மொபைல் போன், 43,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வரும் 12ஆம் தேதி அரசு விடுமுறை என்பதால் ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் வீர்சிங் நேகி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான வரும் 12ஆம் தேதி புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். கோடை வெப்பத்தில் பொதுமக்கள் உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இன்று முதல் உப்பளம் தொகுதியில் உள்ள சின்ன மணிக்கூண்டு அருகில் சிறப்பு நீர்மூர் பந்தல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்தார். இதில் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், மோர் உள்ளிட்ட பல வகைகளும் வழங்கப்பட்டது. கோடை காலம் முழுவதும் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மறைந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அனந்த பாஸ்கரனின் பேரனும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான பாலமுருகன் என்கின்ற குகன் பிறந்தநாள் விழா வில்லியனூரில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மறைந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனந்த பாஸ்கரின் பேரனும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான பாலமுருகன் என்கின்ற குகன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நல்லாசியுடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை கொண்டாடிய குகனுக்கு மங்களம் தொகுதி சுகுமாரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுபதி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விநாயகம், வீரமுத்து, சிவபிரகாசம் மற்றும் பூக்கடை சண்முகம், சம்பத், வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் செந்தல், புகழ், செந்தாமரை கண்ணன், வேணு, கதிரவன், நிரஞ்சன், குமார், உருவையாறு வேலோ, கணபதி, பஞ்சாயத்து தலைவர் ராஜி, தாமோதரன், செல்வன், அரியூர் ரமேஷ், குப்புசாமி, மங்களம் லோகநாதன், நாகராஜ், வடமங்கலம் முருகையன், கணுவாப்பேட்டை ரமேஷ், அசோக் சொக்கலிங்கம் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு குகனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். தொடர்ந்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் ரமேஷ், பொன் சுகுமார், விடுதலை சிறுத்தை ரவி, ஆரியபாளையம் வெங்கடேசன், வேணு, தமிழ்ச்செல்வன், திருக்காஞ்சி அங்கப்பன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு 17 லட்சம் ரூபாய் நிதியுதவி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 14 லட்சம், சரோஜா வெங்கடாச்சலம் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம், பாண்டுரங்கன் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம், மணிகண்டன் வெங்கடேசன் குடும்பத்தினர் ரூபாய் 1 லட்சம் என மொத்தம் 17 லட்சம் ரூபாய் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் இன்று வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், செல்வம், மகாலிங்கம், மூர்த்தி, மாரி, பாலு, பன்னீர்செல்வம், சண்முகம், முருகன், சுந்தரமூர்த்தி, ஆறுமுகம், கணபதி, கோகுலகிருஷ்ணன், பிருத்திவிராஜ், பிரகாஷ்ராஜ், சந்திரேஷ், ராஜேந்திரன், சூர்யா, சபரிநாதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன், இளஞ்செழிய பாண்டியன், பொருளாளர் கந்தசாமி, ஜனா, கதிரவன், கார்த்தி, ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனன் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கருத்தரங்கில் அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் முனுசாமி வரவேற்றார். தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். சீதாராமன், கீதா, வின்சென்ட் ராஜ், இளங்கோவன், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழக CITU மாநில துணைத் தலைவர் கருப்பையன் கலந்து கொண்டு அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கருத்தரங்கத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
உருளையன்பேட்டை தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை பாஜக தொகுதி பொறுப்பாளர் பிரபுதாஸ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் சொந்த செலவில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலையை 7 பகுதியாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி, மோர் மற்றும் நீர் வழங்கினார். இதில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் அசோக், கீதா, பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கின்ற ஜெயபால், குளத்துமேடு அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்கோல விநாயகர் என்கின்ற மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று துவங்கியது. இதில் மூலவர் விநாயக பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பழங்கள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், தொழிலதிபர் திருமுருகன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கருணாநிதி, காந்தி மற்றும் ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவதாரர்கள் சார்பில் நடைபெற்ற 8ஆம் நாள் உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவதாரர்கள் சார்பில் 8ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன், சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் வானவேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவதாரர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.